Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics, relation functions, chapter 1, exercise 1.5, 8th sum. Composition of functions பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுது அப்படின்ட்டு காட்ட சொல்லியிருக்காங்க. 5 மார்க்ஸ் சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 3 சம்ஸ் இருக்குது எயித்து கொஸ்டினில். இதுதான் கடைசி கொஸ்டின் இல்லையா? வேறு எது இருக்கான்னு பார்த்துங்கடா தம்பிலாம் புக்கில். 10 வரைக்கும் இருக்குடா தம்பி, சாரிடா. சரி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து இதுதான். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணண்டா தம்பி, அவ்வளோதான். எங்கிட்ட வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், அவ்வளோதான். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து அவன் என்ன செய்ய சொல்கிறான், செக் பண்ண சொல்கிறான். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். எஃப் கொடுத்துருப்பாங்க, ஜி கொடுத்துருப்பாங்க, ஹச் கொடுத்துருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 3x + 1, ஹச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க x². ஓகே, குட். நீட்டாக செய். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்யணும். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வேணால் எடுத்துக்கோ, டாப்பிக்கில் அப்படி எழுதிக்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது 3x + 1. நெக்ஸ்ட் இது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது. இந்த எக்ஸை எடுத்துகிட்டு, இந்த யாரோ பாரு, இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணணும். அப்போ 3x + 1 எடுத்துட்டேன். -1 எழுதணும். ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 3x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். அப்போ ஹச் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் எழுதணும் அப்படின்னா என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். x² இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. இதோட ஆன்சர் இந்த இருக்குது. இதில் இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா 3x². இதுதான் 1. புரியுதான்னு பார். இந்த இதை எடுத்துகிட்டு அங்கே போடுறேன், அவ்வளோதான். ரீப்ளேஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வருவோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. ப்ராக்கெட்டில் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதணும். சரி, ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து x². அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இதை எடுத்துகிட்டு எழுதணும். 3x, எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே x² இருக்குது, அதை எடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக போடணும். 3x² + 1, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். இப்போ இதோடு சேர்த்து ஃப்ரண்ட்டில் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்னு எழுதிட்டு எஃப் இருக்கட்டும், ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எழுதணும். இந்த இருக்குது ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், இதுதான் இது. அப்போ இதைத்தான் எழுத போகிறேன். எஃப் ஆஃப் 3x² + 1, இது எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது, இதை எடுத்துகிட்டு இதை எழுதணும். 3x² + 1 - 1 அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு? 3x², which is 2. அப்போ ஃப்ரம் 1 and 2, 5 மார்க்ஸ் சம், வெரி வெரி குட். பார்த்து செஞ்சுக்க. ஃப்ரம் 1 and 2 LHS = RHSன்னு எழுதலாம். இல்லைனா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதணும். என்னது? எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் சரிங்களா, எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதணும். இல்லை ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதணும். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. ஓகே, ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகிறேன். செகண்ட் ரோமன் லெட்டர் 8ல் 5 மார்க்ஸ் உண்டா தம்பி? ரொம்ப சிம்பிளானது, சேர்ந்து பழகிக்கோ. ரீப்ளேஸ் பண்ணுறது தான், பேஸ்ட் பண்ணுறது தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லியிருக்கு, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. செகண்ட் சம் பார்த்து, லேசாக கம்ப்யூட்டர் ஹேங் ஆகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. x², ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு.
என்ன கொடுத்துருக்கு புக்கில் எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்க சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன், எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி செய்கிறேன். எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸு, எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x, இது எஃப் ஆஃப் எக்ஸ் நேமு. அப்போ இதை எடுத்துட்டு இப்படி ஹோல் போட்டு ஸ்கொயர் போடணும். அப்போ 2x ஹோல் ஸ்கொயர், அப்போ என்ன வந்துடும் 4x² வந்துடும். இதுதான் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. சரி, இதோடு சேர்த்து ஹச் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், இந்த ரைட் சைடில் உள்ள ஹச்சோட எக்ஸ் சேர்க்கணும். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சது. இந்த எக்ஸை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் என எழுத வேண்டும். புரியுதான் பார். இது எடுத்து அப்படியே இதுக்கு போட்டேன். இதுதான் 1. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வர்றேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஜி இருக்கட்டும் ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, ஜி இருக்கட்டும் ஹச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது 2 × எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, அப்படியே இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் அப்படின்னு வரணும். ஓகே, அப்போ எஃப் இருக்கட்டும் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிட்டு, ஓகே எஃப் இருக்கட்டும் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் மேலே இருக்குது 2 × எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டில் உள்ள எழுதி ஹோல் ஸ்கொயர்னு போடணும். அந்த ஹோல் ஸ்கொயர் போடையில் கொஞ்சம் தெளிவாக எழுது. ப்ராக்கெட்டில் உள்ளது எழுதி, இதுதான் ப்ராக்கெட்டில் உள்ளது, இது எழுதிட்டேன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இப்படி போடணும். அடுத்த ஸ்டெப்பில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இது ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 என்னது ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் செகண்ட். அப்போ ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி LHS = RHS அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அதுக்கு மேலாம் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஃப்ரம் 1 and 2 LHS = RHS அல்லது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் = எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஹென்ஸ் வெரிஃபைடு ஆர் ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.